காதல் 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 இல்லையேல் சாதல் சாதல் சாதல். இந்த 3 எழுத்து வார்த்தையில் எத்தனை இன்பம், எத்தனை விபரீதம். இந்த காதல் எப்போது ஆரம்பிக்கிறது, எப்படி வளர்கிறது, எப்போது உச்சநிலை அடைகிறது? இளமை பருவத்தில் பார்த்ததும் வருகிறது காதல். பள்ளி பருவத்தில் அது பழகி வருகிறது. காதல் கலந்து வருகிறது கல்யாண பருவத்தில். உணர்ந்து வருகிறது குடும்ப பருவத்தில். உருகி வருகிறது முதுமை பருவத்தில். அப்ப நீங்க சொன்ன இந்த காதல் உணர்வுகளை சுவை கலந்த இசையோடு எங்கள் வான்போர்ட் தமிழ் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வோமா? ஆமா, இளமை காதல் எப்போது ஆரம்பிக்கிறது, எப்படி வெளிவருகிறது? அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற அந்த காதலா? நெஞ்சில் பூ பூக்கும் காலம், கனவுகளையும் கற்பனைகளையும் நிஜங்களாக பார்க்கும் வயது. புரியாத காதல், அதை புரிந்திட துடிக்கும் பருவம். காதலின் இலை துளிர்காலம், அது இளமை காதல். இனி கல்லூரி காதலா? கல்லூரிக்கு போவது கல்வி கற்கவா அல்லது காதல் பண்ணவா? பள்ளியில் புரியாத பாடங்கள் புரிந்துவிடும், புரிந்த பாடங்களோ மறந்து போகும். காத்திருப்புகள், கடிதங்கள், காதல் பரீட்சைகள். இது காதல் பிறக்கின்ற பருவம், மௌனம் புரிகின்ற தருணம். காதலின் வசந்த காலம், அது பள்ளி காதல். பார்ட்டி நல்ல பார்ட்டி தான், ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான், ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான், ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான், ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான், ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி மின்னலிடையாட்டி செல்லும் மஞ்சள் நிலா நெஞ்சை கிழார்
காதலில் கசப்பு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த விரக்தியிலும் காதல் இருக்குமா? கனவுகள் கசக்கும், கண்ணீர் உதிர்க்கும், உள்ள கொதிப்பு வார்த்தைகளில் வெடிக்கும், நெருப்பிலிட்ட மண்புழுவாய் இதயங்கள் வலிக்கும், உருகி உருகி உயிரில் பாதி கருகி விடுகிறது. காதலின் கோடை காலம் இது, விரக்தி காதல். விரக்தி காதலும் ஒரு தவிப்பாக மாறி ஒரு நாள் அணைப்பாக மாறலாம். காதல் எல்லாம் கல்யாணத்தில் முடிந்தால் சந்தோஷம்தான். சரி, கல்யாணத்துக்கு முன் வர்ற காதலை பார்த்துட்டோம். கல்யாணத்தின் பின் காதல் எப்படி இருக்கும்? மாலையிட்ட சொந்தம், முடி போட்ட பந்தம், கொஞ்சி பேசிடும் அன்பு, அழகான மனைவி, அன்பான துணைவன், தீராத ஊடலில் தேன் சிந்தும் காதல், காதலின் பெனிக்காலம் இது, கல்யாண காதல். அட, கல்யாணத்துக்கு பிறகு காதல் அதிகமாகிறது போல இருக்கு. அப்ப முதுமையில காதல் எப்படி இருக்கும்? அப்படியே அடங்கி போய்விடுமா? இது வாழ்க்கை நாவலின் கடைசி அத்தியாயம். பேருக்கு பிள்ளை, பேச்சுக்கு சொந்தங்கள், ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம். இருந்தும் நீயே என் தேவி, நானே உன் தேவன். வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் சொந்தம் நீயே, தஞ்சம் நீயே. காதலின் இலையுதிர்காலம், காலத்தையும் வென்ற காதல் இது, முதுமை காதல்.
வழிந்தான் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீ வழிந்தான் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்றோ உன் கண்ணில் நீ வழிந்தான் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் ஜிம்மல் தனியுமடி ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மெல்ல வேற நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். நீங்க சொல்றத பார்த்தா எப்போதும் காதல், எங்கேயும் காதல், என்றென்றும் காதல், அப்படித்தானே? ஆம், அந்த இருமனங்கள் இணைந்திருக்கும் வரை காதல் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த பருவத்தில் முடிந்துவிட்ட காதலை விட இனிவரும் பருவத்தில் அழகான காதல் ஒன்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த பருவத்தில் முடிந்துவிட்ட காதலை விட இனிவரும் பருவத்தில் அழகான காதல் ஒன்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் எந்த ஒரு வயதிலும் நாங்கள் அடுத்த அழகான காதலை எதிர்பார்க்கலாம் என்றீங்க. இது ஒரு சந்தோஷமான செய்திதான். இந்த சந்தோஷத்தை நாங்க ஆடி பாடி கொண்டாடினால் என்ன? பசும் பத்திரிகை